சென்னை விமான நிலைய வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படாததால் பயணிகள் இன்று கடும் அவதியடைந்தனர். முன் அறிவிப்பு எதுவுமின்றி இருசக்கர வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் கசாலி. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய வளாகத்திற்குள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 8 ஆண்டுகளாக ஆட்டோக்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமான நிலைய வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்களும் அனுமதிக்கப்படாத விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனங்களை மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங் அல்லது விமான நிலைய நிர்வாக அலுவலக பகுதி ஆகிய இடங்களில் நிறுத்திவிட்டு உள்நாட்டு முனையம் மற்றும் சர்வதேச முனையத்திற்கு நடந்துதான் வர வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. இது தொடர்பாக முறையான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பயணிகள் இதனால் தங்களுக்கும் பார்க்கிங் பணியாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து சென்னையை சேர்ந்த பயணி பாலாஜி கூறுகையில், இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் இருக்கு. அங்க பைக்கை நிறுத்திட்டு அங்கிருந்து இங்க வந்து தான் என்னை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி அங்கிருந்து பைக் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ சின்ன பசங்க பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் எப்படி கூட்டு வந்துட்டு போறவங்களாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதேபோல் விமான நிலைய வளாகத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டு வருவதால் பயணிகள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் கசாலி வழங்கும் கூடுதல் தகவல். இருசக்கர வாகன ஓட்டிகள் விமான நிலைய வளாகத்திற்கு வரும்போது விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காததால் அந்த வாகனங்கள் வருவதால் விபத்துகள் ஏற்படுது. மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் விமான நிலைய வளாகத்திற்குள் இருசக்கரங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு அந்த வாகனம் அனைத்தும் மல்டி லெவல் பார்க்கிங் பகுதிக்கு அனுப்பப்பட வேண்டும், அங்குதான் நிறுத்த வேண்டும் என்று உயரதிகாரிகள் உத்தரவிடப்பட்டுள்ளதால் இந்த அமுல் இன்று முதல் நடைமுறைப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.